இதயம் துள்ளட்டோ, இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். தமது ஜனத்தின் மேலே பிரிய வைக்கிறார், தமது ஜனத்தின் மேலே பிரிய வைக்கிறார். வெற்றி தருகிறார், மேன்மைப்படுத்துவார். வெற்றி தருகிறார், மேன்மைப்படுத்துவார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். கினாரே நம்மை உள்ள மகிழட்டு, உள்ளாக்கினாரே நம்மை உள்ள மகிழட்டு. ஆளுநர் அவர் தானே, இதயம் துள்ளட்டு. ஆளுநர் அவர் தானே, இதயம் துள்ளட்டு. இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். உயர்த்தும் பாடல் வாயில் இருக்கட்டும், கர்த்தரை உயர்த்தும் பாடல் வாயில் இருக்கட்டும். என்ற போர்வாள் கையில் இருக்கட்டும், என்ற போர்வாள் கையில் இருக்கட்டும். இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கொஞ்சம் முடியாதவங்க, ரொம்ப முடியாதவங்க சேர்ல உட்காருங்க, மற்றவங்க கீழே வந்து உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ஆராதிப்பது தாழ்மையோடும் தாழ்மையுள்ள இல்லத்தோடும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடியாதவர்கள் சேர்ல இருக்கட்டும், முடிந்தவர்கள் தயவு செய்து கீழே அமரும்படி அன்பா கேட்கிறேன். அல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து பாடி தேவனை
மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நூற்றி 46வது பாட்டை பாடுவோம். பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்று சொல்லுகிற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 146ஆம் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோவியை யோவேளையில் லாடியா நெஞ்சவாரீரோ, ஆரோவியை யோவேளையில் லாடியா நெஞ்சவாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பாத சுத்தம் யாவும் போகுமே, சுத்தம் விரும்பும் ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, பாவினீச பாவினானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவினானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவினானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ, கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கையில் தின் கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, வல்லாதோர் கூட செய்திடார் தானாலம் அருள்வார், வல்லாதோர் கூட செய்திடார் நலமருள்வார். பரிசுத்தர் கூட்ட நடுவில் தேடும் சுத்த ஜோதியே, அரூபியோ வேளையில் அடிய நெஞ்சம் வரீரோ, ரூபியோ வேளையில் அடிய நெஞ்சம் வரீரோ, தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, யாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் என்கிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் என்கிறேன்.
எழுதோ வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என்று எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமைப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 பேருக்கு தான் சந்தோஷம், பாக்கி 7 பேருக்கு சந்தோஷம் இல்லை. எல்லாரும் சந்தோஷமா 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, உங்களை அல்லேலூயா போட வைக்கிறதுலயே எங்களுக்கு பாதி டென்ஷன் போயிடும். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராயிருந்து நம்மை அழகாக ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 281வது பாட்டை பாடுவோம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டு. பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 281 பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. சத்தமா நன்ற அல்லேலூயா சொல்லுங்க. பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். பட்டோ மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர்
எனக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ, முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ, முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். மதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போங்க கஷ்டங்கள் வந்தோ, பாரினில் அவர் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ, பாரினில் அவர் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனா சத்திய பரந்தா, நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தா, நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மாறாததாமே. அந்த அன்பை கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தரை துதிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஏதோ ஸ்தோத்திரம் சமயங்களை நேரங்களையும் செலவழித்து கடந்து செல்வதற்கல்ல, கர்த்தரை நாம் பாட, துதிக்க, ஆராதிக்க
வந்திருக்கிறோம். ஆமென். அவர் நம்ம நடுவிலே அவர் பலமாக அசைவாடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற பாடலை பாடி நான் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இல்லை. 791 732வது பாட்டு 732 எடுத்துக்கொள்ளுங்க. பாடி தேவனை ஆராதிப்போம். 730 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு உம்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அப்பா நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்,
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யங்கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யங்கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் ஆராதனையை பிரியப்படுகிறவர். ஆமே. ஆண்டவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற ஒரு தேவன். ஆமே. அந்த பிரியப்படுகிற தெய்வத்தை நாம பிரியப்படுத்தணும். நமக்கே பிரியம் இல்லை, அவர் எப்படி பிரியப்படுத்துறது? அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பிரியம் இருக்கோ இல்லையோ, நம்ம அவரை பிரியப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். நீங்க இருக்கிறத பார்த்தா, எல்லாரும் இருக்கிறத பார்த்தா ஏதோ சோத்திரம் பாசிங் பிரேயரோட வந்தவ போல இருக்கு. எல்லாம் தூக்கம், நைட்டெல்லாம் தூங்காத நைட் டியூட்டி பார்த்தவங்கள போல இருக்குது. எல்லாரும் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்த போல இருக்கு. நல்லா தூங்குனீங்க தானே? நல்லா எல்லாரும் வீட்டில் நல்லா தூங்குனவங்க மட்டும் அல்லையிலேயே சொல்லுங்க. அட ஏன் பாஸ்டர் தூக்கத்தை பற்றி கேட்குறீங்க? தூங்குனா தூக்கமே வரல பாஸ்டர். ஏன் தூக்கம் வரல? தூக்கம் வராததுக்கு காரணமே நம்ம தான். டைம் சாப்பிட்றதில்ல, டைம் ஆண்டவரை தேடுகிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, உடைய வேத வசனத்தை படிக்கிறது இல்லை, இதை ஒன்றெல்லாம் செய்வதில்லை. ஆமே. எல்லார்ட்டும் கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் ஜபிக்கிறோம் பாஸ்டர், நாங்கள் ஆராதிக்கிறோம் பாஸ்டர், நாங்கள் பைபிள் படிக்கிறோம் பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? ஆமாம், என்ன தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமே. நீங்கள் நல்லா துதிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரை சந்தோஷப்படுத்த தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை யாரை சந்தோஷப்படுத்தணும்? 6 நாள் நம்ம துக்கப்பட்டுட்டு வரோம். ஆமே. துக்கமும் வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் கவலைகளோடு தான் வர்றோம். ஆனால் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளில் அவரை சந்தோஷப்படுத்தணும். ஆமே. அவரை சந்தோஷப்படுத்தினா நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம். சந்தோஷப்படுத்தினா நம்ம சந்தோஷமா போகலாம். அல்லேலூயா. எல்லாரும் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 406வது பாடலை பாடுவோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி. ஆமே. இந்த நம் தேசத்தின் மேல் இறங்கட்டுமே. ஆமே. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? அல்லேலூயா. தெரியுமா? தெரியாதா? நீ இந்த பாட்டெல்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் சோத்துறோம், கரங்களை தட்டுவோம். பாட்டு தெரியலனாலும் பரவாயில்ல, நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிக்கலாமே. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாட்டே தெரியலனாலும் கை தட்டலாமே. கை தட்டி சோத்திரமாவது இப்போ பாட்டு தெரியலன்னா சோத்திரம் பண்ணி கை தட்டுங்க. வாயத்தில் சோத்திரம் பண்ணிட்டே கையை தட்டுங்க, பாட்டு தானா வந்துடும். அல்லேலூயா சோத்திரம். நம்மெல்லாம் தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் என்று சொல்லுகிற பாட்டை பாடுவோம். 433வது பாட்டு, 433வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை கொண்டு வந்தவங்க. நான் சொன்னது போல உங்களுக்கு பாட்டே தெரியல, பாட்டே வராது, பாட்டுன்னா என்னன்னே தெரியாது, நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன், நல்ல கைத்தட்டி துதிச்சுக்கிட்டே இருங்களேன். ஆமே. இந்த பாட்டு உங்க உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரம். விண்ணக காற்றே நீ முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையுமே. நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. விண்ணக காற்று நீர் என்னை முழங்காலின் முடக்கிய முழங்கால் அளவும் அல்ல. நீச்சலாலம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையுமே. நீச்சலாலம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையுமே. பின்னக காற்றிலே என்னை நோக்கி வீசிடும், பின்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். பின்னக காற்றினால் என்னை நோக்கி வீசிடும், பின்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். பின்னக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. ஜலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடியே, ஜலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடியே. நக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யும், விண்ணக காற்று என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. அபிஷேகத்திலே என்னை கொண்டு செல்லுமே, நீரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. லோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடோ. அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே.
என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றிலே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். மேலே என்னை கொண்டு செல்லுமே. அக்கி நீரதத்தின் மேலே என்னை கொண்டு செல்லுமே. தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. 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 ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக என்று பொழிந்திட்டாவியை பின் மாறியாக என்று பொழிந்திடுமே. அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாளம் மூழ்கி நேசத்தன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. அன்று பொழிந்திட்டாவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடுமே. வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக என்று பொழிந்திட்டாவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடுமே. பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக என்று பொழிந்திட்டாவியை பின் மாறியாக என்று பொழிந்திடுமே. ஆடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. ஆடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ள
நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே நமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே சைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே, வல்லமை வரங்களை தாரோ, கிருபையின் ஆவியை தாரோ, ஜெபத்தின் ஆவியை தாரோ, விண்ணப்பத்தின் ஆவியை தாரோ. இந்த ஆராதனை வேளையில உடைய அளவில்லாத தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும், உடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். ஆமே, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும். உடைய ஜனத்தார் மேலும் உடைய ஜனத்தின் மேலும் நீ பிரியம் வைக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகா லபா ரபா துடா லபா துடா லபா துடா. ஆமென், 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 ஆமென். கிரியை செய்கிறவரே, கிரியை செய்கிறவரே எல்லாரும் ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறேன், இங்கே வாசம் பண்ணுகிறேன், இங்கே நீ வாசம் பண்ணுகிறேன், இங்கே நீ கிரியை செய்கிறேன், இங்கே தங்கி இருக்கிறேன், இங்கே ஆளுகை செய்கிறேன், இங்கே ஆளுகை செய்கிறேன். மனித வல்லமைகள், மாம்சீக வல்லமைகள், துரைத்தனத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. மாம்சீக வல்லமைகள், மனுஷீக வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், சத்துடைய ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஒரு எல்லாமே எதிர் வல்லமைகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கணின் ஆவிகள், பிரிவினை காவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. 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 Yeshuve. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். சத்துடைய வல்லமைகள் அழியட்டும், சத்துடைய கிரிகள் அழியட்டும். ஆராதனை தடை செய்கிற ஆவிகள், ஆராதனை தடை செய்கிற ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும். ஆராதனைக்கு விரோதமாய் தடை செய்கிற ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமே நாமே 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 ஆமே நாமே 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 ஆமே நாமே 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 ஆமே நாமே நாமே நாமே. எல்லா மானசீக வல்லமைகள், எல்லா போராட்டங்களும் சுட்டரிக்கப்படட்டும். போராட்டத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும், பலவீனத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும், ஆமே பயத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும், எல்லா பயத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும், எல்லா பலவீனத்தின் கட்டுகள் சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவி கிரியை செய்யட்டும். Praise the Lord. Hallelujah. 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 Amen. Saturam, Saturam, Saturam. Amen. Hallelujah. 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 இயேசுவே. Amen. 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 Hallelujah. 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 நம்ம போன சண்டே ஆராதனையில நம்ம எல்லாரும் மேல தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். ஆனா அந்த ஆவியானவர் இந்த ஆராதனையில வரும்போது ஆவியானவரை பார்க்க முடியல, ஆவியானவரை உணர முடியல, ஆவியானவரை நம்ம இடத்துல நெருங்க முடியல. நம்ம எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் ஆவியானவர் நம்ம நடுவில் கிரியை செய்வார். ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனத்தை பார்க்காதீங்க, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க.
உன் பிரச்சனைய பார்க்காதீங்க, கத்தரை மாத்திரம் நோக்கி பாரு. அல்லேலூயா. ஒரு ரபா சாங்தர கடர தட மௌடரந்தன அதுடமன சண்டல துடமன அத்துடாத கதர தடல துடரந்தன துடமன ரீபா லகதர தந்தர துடமன சந்தர துடமன கௌடரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு ரபா கபா சந்தர துடமன கதடபல வோஷ்யந்தன துடமன. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் இயேசுவை மாத்திரம், இயேசுவை மாத்திரம், பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம். அம்மே, எனக்குள்ளே புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் ஆவி அபிஷேகம் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சபையின் மேல் கர்த்தருடைய ஒரு புதிய அபிஷேகம், புதிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஓ ரக்கா லக்கபா நாதலபா ஓ ரக்கரி அந்தலதனதலபோ ரிமானதலகலதோ ரிபசகலதரபலபோ ரிபரக்கபலதரபலபோ. எஸ் லிபிபி பலபோ. அக்கினி வீட்டப்படட்டும் எல்லா நாவுகளிலும், எல்லா நாவுகளிலும் தேவனுடைய நாமத்தினால ஆமை வாய் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா நாவுகளும் திறக்கப்படுவதாக, எல்லா வாய்களும் திறக்கப்படுவதாக. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆமை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஜனங்கள் சொன்னார்களே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரை அன்று வேறொரு இரட்சகர் இல்லையே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள என் தேவனாகிய கர்த்தரே தெய்வம். ஓ ரக்கா ரதா லபா தோரபா. ஆமென் ஆமென். Hallelujah, 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 hallelujah. ஆமே, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை மாமே மூடி வைக்காதீங்க, அபிஷேகத்தை மூடி வைக்காதீங்க, பரிசுத்த ஆவியை மூடி வைக்காதீங்க, அப்படி அபிஷேகத்தை மூடி வைக்காதீங்க. அப்படி ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய சோர்வுகளை பார்க்காதீங்க, உங்களுடைய சரீரத்தை பார்க்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். செய்ய 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 நாம் அவரை துதிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினி நடந்தே பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினி நடந்தே பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சோழ நெருப்போ காத்திடுவார்,
சிங்கக்கேபியோ சோழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை ஆமே அவரே ஆண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சோழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். எரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் கவிகள் வந்தால் என்ன, அக்கினி போன்ற சோதனைகள் வந்தால் என்ன, அக்கினி போன்ற சோதனைகள் வந்தால் என்ன, சிங்க கவிகள் வந்தால் என்ன, அவரை என்னை காக்க வல்லவர், அவரை என்னை தப்புவிக்க வல்லவர், அவரை என்னை தூக்கி எடுக்க வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசித்து ஆராதிங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, சிங்க கவிகள் வந்தால் என்ன, அக்கினி நெருப்புகள் வந்தால் என்ன, அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை காப்பவர், அவர் என்னை சுற்றி வேலை அடைப்பவர், அவரே என்னை வாழ வைப்பவர், அவரே என்னை உயர்த்துகிறவர், அவரே என்னை பாதுகாப்பவர், அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர். ஆமென், 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 ஆமென். எதுவும் வந்தால் எனக்கு பயம் இல்லை, என்ன வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. அவர் என்னை காண்பவர், அவர் என்னை நடத்துகிறவர். ஆமென், 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 ஆமென். Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனு நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் மூடுகிறீர், உடைய அன்பினால் எங்களை மூடுகிறீர், உடைய நல்லாவினால் எங்களை மூடுகிறீர், உடைய அபிஷேகத்தால் எங்களை மூடுகிறீர். எல்லா கட்டுகளை உடைத்து செயல்படுகிறவர், எல்லா அந்தகார வல்லமைகளை உடைத்து செயல்படுகிற அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
லேலோயா லேலோயா ஆமே ஆமே. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமே நாமே நாமே ஆமே. இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே. எல்லாரும் முன்னாடி பிள்ளைகள் வந்து வசனம் சொல்லுகிற நேரம் பிள்ளை முன்னாடி வந்து வசனம் சொல்லும்படி அன்பா கேட்கிறேன். நன்மை தருவேன். காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து சட்டையில் அந்த குடும்பத்தை குறித்து நம்ம அநேகருக்கு தெரியும். இந்த பிள்ளைகள் திருமணமாகாமல் பல வருஷமாக போராடினார்கள். ஆனால் நம்ம சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்தார்கள். நான் சொன்னேன் ஒரு 3 மாதம் வந்து பாருங்களேன். 3 மாதம் தான் சொன்னேன். 3 மாதம் தவறாமல் இந்த பிள்ளைங்க திருமணத்திற்காகவே ஓடி ஓடி வந்தாலாமே. திருமணமாகாமல் தடையாக இருந்துச்சு, பல வருஷ தடை. ஆனால் கூட பிறந்த எல்லாருக்கும் திருமணமாக, பிள்ளைக்கு திருமணம் ஆகலை. நாங்கள் சொன்னது போல் அந்த பிள்ளை 3 மாதம் சபையில் ஒழுங்காக ஆராதனைக்கு வந்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் அவளுக்கு திருமணமாகி ஒரு ஆம்பளை பிள்ளையும் கத்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க முன்னாடி வந்து சாட்சி சொல்லுவாங்க, வளருடைய நாத்தனாருடைய பொண்ணு. ஆமென். அதாவது வளர் சகோதரியுடைய புருஷனுடைய அக்காவுடைய மக. முன்னாடி குழந்தைய தூக்கிட்டு வாங்க, புருஷனும் முன்னாடி வாங்க. இந்த துணியை வச்சு கொண்டு வாங்க. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகுவதாக. இந்த பொண்ணுக்கு வந்து முடி இல்லை, முடி நிறையா இருந்தது, முடி கொட்டி போச்சு, முடியே வளரல. வந்து பார்க்குறீங்கெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு குறையாக நினச்சிட்டு இந்த பொண்ணுக்கு திருமண காரியம் நடக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஐயாட்ட நான் வந்துட்டு இருக்கிறதுனால ஐயாட்ட சொன்னேன். ஐயா வந்து நான் ஜெபம் பண்ணுறமா கூட்டுவோமான்னாரு. ஐயா அப்புறம் வந்து ஜெபம் பண்ண பிறகு முடி வைக்கிறதுக்காக ஒரு டாக்டரை அறிமுகப்படுத்தினார். ஐயா மூலியமா நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். போய் அப்புறம் விக்கி வச்சோம். வச்ச பிறகு இந்த மகனுக்கு இந்த திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தாரு ஆண்டவர். அதே மாதத்துலேயே குழந்த பாக்கியத்தையும் உண்டாக்குனாரு.
ரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருவனது போல இந்த பொண்ணு வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்டிப்பு ஆசீர்வாதத்தை செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் போது நஞ்சு கொடி கீழே இறங்கிக்கிச்சு, அதனால் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம். குழந்தைக்கு வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி, குழந்தையோட தாய்க்கு எந்த சேதமும் இல்லாதபடி குழந்தைய நல்லபடியாக சுகப்பிரசவமாக ஆண்டவர் பெற்றெடுக்க உதவி செஞ்சார். ஆனால் இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த குழந்தை பிறக்க முடியும், நஞ்சு கொடியெல்லாம் கீழே இருக்குதுன்னு சொன்ன டாக்டர் வந்து இப்போ எப்படிம்மா உனக்கு இந்த கொடி மேலே ஏறினது அப்படின்னு சொல்லி டாக்டர் இந்த பொண்ணை கேட்டாங்க. இதுக்கு எல்லாம் ஐயா தான் எங்களுக்கு முழு சப்போர்ட்டு. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, நாத்தனாவோட குடும்பத்துக்காக எல்லாம் அவர் தான் எங்களுக்காக. நான் ஜெபிக்கிறேனே இல்லையா, ஐயா ரொம்ப இதாக இருந்து முக்கியமாக இருந்து ஜெபித்தார். தான் இந்த மகன் தான் திருமண காரியம் இந்த பொண்ணை பண்ணினது. இவங்க 2 பேரும் நல்லா குழந்தையிலேருந்து இவங்க நல்லா சுகமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துங்க. இது இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவங்க அக்காளுக்கு வந்து கண் பார்வை தெரியல, குழந்தையும் இல்லை. அந்த பொண்ணு வந்து இப்போ சண்டை பண்ணிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அந்த குழந்தைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பேரு? மகே இனியன். ஆமென். இனியன் பிள்ளைக்காக எல்லாம் சபையார் ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நடப்பதே ஒரு மிராக்கல். வாழ்க்கை தொலைந்து போன வாழ்க்கையில ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இனி வாழ்க்கையில் ரொம்ப மனம் உடைஞ்சு ஜெபம் பண்ணினால், நான் சொன்னபடி 3 மாதம் ஒழுங்காக வந்ததுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பிள்ளையை கொடுத்த தேவனுக்கும் இந்த திருமணத்தை நடத்தி வச்ச தேவனுக்கும் உங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஆலயத்தில் நல்ல கனி கொடுக்குற குடும்பங்களாக மாறணும். அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பிள்ளை இனியனுக்காகவும் அவருடைய சிலம்பரசன் ராஜலட்சுமி இனியன் மகிழ் இனியன். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த குடும்பத்தாருக்காக செபிக்கிறேன். பல வருஷங்களாய் திருமணம் ஆகாம இருந்து கர்த்தர் திருமணங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லவராயிருந்து நடத்தி வந்ததற்காக செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து, நல்ல புருஷனை, நல்ல மனைவியை ஏற்படுத்தி, இவளுக்கு ஏற்ற காமே திருமணத்தை நடத்தி வைத்து, ஏற்ற காலத்தில் ஏற்ற குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, இன்னைக்கு குடும்பமாக ஆண்டவரே நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய நல்ல பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கர்ப்பத்தின் கனியை நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இனியன்கிற பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்கும், பெற்றோருக்கும், சமுதாயத்துக்கும், தேவனுக்கும் சாட்சி உள்ள ஒரு கனி உள்ள பிள்ளையாய் மாறட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து இவருடைய குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த குடும்பத்தை வழிநடத்தி வந்தது இந்த வளர் குடும்பம். அவங்க ரொம்ப சரி மோக்கார் இந்த வளர் சகோதரி குடும்பம். ஆனால் இவங்க வனவாசி அந்த ஊரை சார்ந்தவர்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக சேலம் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார்கள். ஆட்டையம்பட்டி பக்கம், ஆட்டையம்பட்டியிலே சோத்திரம், ஆட்டையம்பட்டின்னு தான் வருது சொந்த ஊர். சிவதாபுரம் அவங்க வந்து குடியேறினார்கள், அவங்களுடைய சொந்த ஊர். அங்கே வந்து கர்த்தருடைய கிருபையினால் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், புருஷனுடைய வேலை விஷயமாக அந்த வனவாசி ஊரை விட்டு இங்கே சேலம் வந்து 4 வருஷம் ஆக போகுது. ஆமென். இந்த வருஷத்துல அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களால முடிந்த ஆத்ம ஆதாயங்களை செய்கிறார்கள்.
அவங்களால முடிஞ்ச ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்திருக்கிறாங்க. இந்த ஆத்துமாவுடைய பிரதிபலன் யாருக்குன்னா அந்த வளர் சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும். ஆமென். கத்தருக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் இந்த பிள்ளைய பார்க்கணுன்னு 2-3 நாள் முயற்சி பண்ணேன். அங்கே பார்க்க முடியாது. அந்த சேர் எல்லாம் ஒழுங்காக எடுத்து போடுங்க. ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவராக இருக்கிறார், வழி நடத்தினார். இன்றைக்கு பிள்ளையை பார்ப்பதற்கு கத்தர் உதவி செய்தார், பிள்ளைக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்தார். அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேற்றுக்கு திடீர்னு 7 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணி பிள்ளைய கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லினாங்க. சரி, கொண்டு வாங்க, தாராளம் கொண்டு வாங்க சொல்லி கொண்டு வந்தார்கள். கத்தர் அவங்க பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளைக்காக ஒரு பொருத்தனை வேண்டுதல் வச்சிருந்தாங்க. பொருத்தனை என்ன சிலருக்கு தெரியாது, வேண்டுதல் வைத்திருந்தார்கள். அந்த வேண்டுதல் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அன்பு விருந்தை அவர்கள் அவங்க மூலம் ஆயத்தம் படுத்தி வச்சிருக்கிறோம். கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கும் சமைத்த அந்த குடும்பத்தாருக்காகவும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல் ஸ்தோத்திரம். இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய சபையில் ஒரு துக்கமான ஒரு காரியம். நம்முடைய சாந்தி சகோதரி, எங்க அவரு சரி, இந்த சகோதரியுடைய மகன் திடீரென்று காலமாகிவிட்டார். வயது 21 வயசு. திடீரென்று ஒரு சின்ன விபத்துக்குள் மாறி அவன் காலம் சென்று கடந்து போய்விட்டார். நம்ம சபையில் எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சிலருக்கு சொன்னேன், ஒரு சிலருக்கு சொல்லலை. ஏன்னா சபை ஆராதனையில் உங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கலாம் என்று இருந்தேன். இந்த பிள்ளை மரித்து போனார்கள். அவளுக்காக ஜெபம் வைத்தோம். போய் அடக்கம் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த பிள்ளை இழந்து நிற்கிற இந்த சாந்திக்காக, இந்த தாய்க்காக உடைய கண்ணீரும் ஜெபமும் தான் இன்னைக்கு இவ்வளோ இந்த சகோதரியை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 21 வயதான பிள்ளையை இழந்து, வாலிப தம்பி, எத்தனையோ முறை போய் கூப்பிட்டோம், ஒரு நாள் வரல. ஆனால் அவன் வாழ்க்கையில் நினையாத நேரத்தில் ஒரு திடுக்கிற ஒரு சம்பவம் அவனுக்குள் வந்து அவன் போயிட்டான். அந்த பிள்ளை போனாலும் இந்த தாயும் இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறான். அவனை கத்தர் ஆசீர்வதிக்கணும். அவன் மூலம் இந்த தாயுடைய உள்ளம் தேற்றப்படணும். ஆண்டவர் இந்த உள்ளத்தை தேற்றுவாராக. எல்லாரும் ஒரு வார்த்தை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, அன்பின் ஆண்டவரே, 7 பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி நீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இரக்கம் வைத்ததற்காக நன்றி, தயவு பாராட்டுவதற்காக நன்றி, நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, உதவிகளுக்காய் நன்றி, உபகாரங்களுக்காய் நன்றி. இந்த பிள்ளையை, அருமையான பிள்ளை இழந்து நிற்கிற அன்பு சகோதரி சாந்தி, அந்த புருஷன், அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, தேர்தல் அடைய செய்யுங்க, எல்லா துக்கங்களையும் மார்க்க பண்ணுங்க. அப்படியே துக்கம் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. துயரங்களை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து கிறிஸ்து இந்த போராட்டத்திலும் இந்த பாடுகளின் நடுவிலும், இந்த பொல்லாத பாடுகள் வேதனை நடுவிலும் நம்முடைய பிள்ளை மனசோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவை பின்பற்ற கிருபைதாரும், இயேசுவை பின்பற்ற கிருபைதாரும், இயேசுவை பின்பற்ற கிருபைதாரும். இயேசுவின் நாமத்துல் பிதாவே. கத்தர் ஆறுதல் செய்யும்படியா கத்தரை சோதனம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னும் சோத்திரம். ஊருக்கு பண்டிகை போட்டா நம்ம விசுவாசி அநேகர் பண்டிகை கொண்டாட போயிடுறாங்க. அல்லேலூயா. சரி, போனவங்க போட்டும், ஆண்டவர் வந்தவர்களை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுபோல் சோத்திரம். சில பலவீனத்தோடு இருக்கிறீர்கள். கடந்த வாரம் முழுவதும் சோத்திரம், அதுக்கு முந்தின வாரம் பிரபு, பிள்ளைகள், சிந்திக எல்லாரும் பலவீனத்தில் இருந்தார்கள். பலவீனத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் அநேகருக்குடைய பலவீனத்தோடு, சிலர் பலவீனம் கொண்டு பலவீனத்திலும் கர்த்தர் பூரண சுகம் தந்து நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி
ஸ்தோத்திரம். வட இந்தியா மிஷனரிகளுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய மிஷனரிகள் ஸ்தோத்திரம், லக்னோ ஊழியம் செய்கிற மிஷனரி, புருஷன், மனைவி, 5 விசுவாசிகள், மொத்தம் 7 பேர் இன்னைக்கு 15 நாட்களாக சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். புரியுதா? கேட்குதா? நான் சொன்னது கேட்குதா? லக்னோ ஊழியத்தில் சென்டர் பாஸ்டராக இருந்த சர்க்கிள் பாஸ்டர், மனைவி, 5 விசுவாசிகளாய் சேர்ந்து ஒரு கிராம விசிட்டிங் போயிருக்கிறாங்க. அங்கே தீவிரவாதிகள் பிடித்து, மதவாதிகள் பிடித்து அவங்கள சிறையில் அடைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 16 நாள் ஆகுது. அல்லேலூயா. எனக்கு நிறைய போர்டுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது இயேசுநாதர் வாரா, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் அவரை துதியுங்கள் என்று துதி சொல்லக்கூடிய அடிக்கிறது இல்ல. ஆமே. என்ன எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். அவர் உன்னை சுமக்கிறாரு. அவர் சுமக்கும் போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காடா இருந்த என்ன, சிங்க குகையா இருந்தால் என்ன, ஆமை பள்ளத்தாக்கா இருந்த என்ன, கரடிய வந்தால் என்ன, வருகிறார்கள். கடந்து போயாச்சு. செங்கடல் தாண்டின உடனே இதை நான் கையில எடுப்பதுக்கு எத்தனை பாடுபட்டு இருக்கிறேன். இந்த குழந்தைய கையில எடுத்துன்னு, ஆமே, எல்லாருக்கும் மூஞ்சில எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இந்த குழந்தைய கஷ்டப்பட்டாதான் ஒரு பொருள் நம்ம கைக்கு எடுக்க முடியும். ஆமே. ஆனா கசப்பு. யார் மேல கசப்பு? லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவோம். ஆமே. ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்லாங்க, ஆய் பாஸ்டர், நான் ஒரு சேனை சோதனை. ஆமே. ஆமே. அப்புறம் இந்த வெண்டைக்காய் குழம்பு மாதிரி இருக்கும் பிசாசு. ஆமேன். வெண்டைக்காய் குழம்பு பாரு, இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளுறேன். பைபிள படிச்சு சந்தோஷ்